தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கூர்ந்த வணக்கங்கள். தமிழ் சினிமாவிலே தேசியம் என்கின்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து, கவிஞர் கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் பாரத நாட்டின் மீது சீனா போர் தொடுத்த போது, இந்தியாவினுடைய முதுகிலே குத்திய போது முதல் படம் எடுத்து தன்னுடைய தேசபக்தியை காட்டினார் கண்ணதாசன். அந்த படத்தினுடைய பெயர் இரத்த திலகம். அதிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகையர் திலகம் சாவித்திரியும் மிகச் சிறப்பாக நடித்தார்கள். கண்ணதாசன் பாடல்களை எழுதி, கதை எல்லாம் எழுதி, ஒரு இடத்துல ஒரு பாடலில் கூட தோன்றுகிறார். இப்படியெல்லாம் செய்தவர் இப்போது ஒரு தேசம், தேசபக்தி, கடவுள் பக்தி, இதெல்லாம் பல பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு அது எதிர்விடையாக இருக்கும். ஆனால் அந்த தேசபக்தியோ தெய்வ பக்தியோ வருகிற பொழுது சில பேருக்கு தான் இதில் ஒரு நிறைவான, அதாவது உபாசனை என்று சொல்லுவார்கள். சனாதன தர்மத்தில், நம்முடைய இந்திய நாட்டில், பாரத நாட்டில் உபாசனை என்றால் ஒருத்தன் வேலை ஒரு இடத்துல செய்கிறாருன்னா அந்த வேலையில் நல்லா அதுக்குடைய தேவைகளை தெரிந்து முழுவதுமாக பூர்த்தி செய்கிற பொழுது அதில் ஒரு பலன், ஒரு கனிகிறது. அப்போ தான் அந்த உபாசனை வெற்றி அடைகிறது. அதுபோல் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த தேசபக்தி பலவிதமாக வெளிப்பட்டிருக்கிறது பல காலங்களிலே. ஆனால் அந்த இரத்த திலகம் படத்தை அவர் எடுத்த பொழுது அதிலே பாரத தேவியையே வரவழைத்து, பாரத தேவியினுடைய, அவர் கண்ட பாரத தேவியினுடைய தரிசனத்தை நமக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாயிலாக காட்டுகிறார். அதில் அவர் அந்த பாட்டு ஒரு நீண்ட பாட்டு. அந்த பாட்டை நான் பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறேன் என்றால், அதை அவர் எதுகை மோனையெல்லாம் தப்பாமல் ஒரு சின்ன காவியம் மாதிரி அவர் படைத்து அந்த இடத்திற்காக அதை 8 நிமிஷத்தில் வருவதற்காக சுருக்கியெல்லாம் எடுத்திருக்கார்கள். பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே, கனி தொடுத்த மாலை போலே கன்னி வந்தாள் கண் முன்னாலே. அந்த 1000 கோடி மக்களை பெற்ற அந்த பாரதத்தாய் இன்னும் கன்னியாகவே இருக்கிறாள். அவளுடைய தெய்வ மகள், அவருடைய தரிசனம். கன்னி வந்தாள் கண் முன்னாலே அந்த கன்னி வருகிறாள். எப்பொழுது வருகிறாள்? இந்தியா மீது சீனா போர் தொடுத்த பொழுது பாரத தேவி கண்ணதாசனுக்கு காட்சி தருகிறார். அவள் எப்படி இருக்காத? குனிந்து நின்ற முகத்தை பார்த்தேன், குங்குமப்பூ நிறத்தை பார்த்தேன், கனிந்து நின்ற கன்னம் பார்த்தேன், கண்ணீரின் சின்னம் பார்த்தேன். பாரதத்தாய் அழுகிறாள். அதாவது அவ்வளவு கோடி மக்கள், ஒரு நாட்டினுடைய மக்கள் அந்நியனுடைய தாக்குதலால் அவர்கள் மனம் புண்பட்டு வேதனை உறுவதால் அந்த பாரத தாயும் கண்ணீர் சிந்துவதாக பார்த்தார் அந்த தரிசனத்தை. அவர் கண்ணீர் சிந்துவதை பார்த்து அவரால் பொறுக்க முடியவில்லை. கலங்கினேன், துடித்தேன், அம்மா அம்மம்மா, நீ அழுத நிலையறிந்து நிலவே அழுததம்மா, வானம் அழுததம்மா, வண்ணமலர் புலம்புதம்மா, கானம் அழுததம்மா, கானகமும் கலங்குதம்மா. இந்த ஒரு பகுதி, பாரதத்தாய் அழுகிறாள் என்ற பொழுது நாடே அழுகிறது, மலர்கள் எல்லாம் அழுகின்றன, வானம் அழுகிறது, மேகம் அழுகிறது. மேகம் அப்போ தமிழ்நாட்டில் அழுதுருக்கும், ஏன்னா அப்போது மழை பெய்கிற காலம்தான். இப்படிப்பட்ட ஒரு கேஷ் ஆன் த சோல் ஆஃப் இந்தியா. இதற்கு யார் காரணம்? யார் அதற்கு பதில் சொல்லுவார்கள்? அதை பார்த்துட்டு இதை கம்பர் சொல்கிறார். இதை எங்கேருந்து எடுத்தார் இந்த மாதிரி எல்லாம் அழுதுன்னு? ராமர் காட்டுக்கு போகும்பொழுது ஆவும் அழுத, பசு மாடு அழுது, அதன் கன்றும் அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத,
காவும் அழுத களிரும் அழுத அப்படின்னு ராமர் காட்டுக்கு போகிற அந்த நிலையை பார்த்து அயோத்தியில் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நிலையை, அது அயோத்தி ஒரு நகரம்தான், இந்த நாடே இப்படி இருக்கிறது. அதை கண்ணதாசன் என்கின்ற பெருமகன் நாட்டின் சார்பாக பாரத தேவியை முன்னே வைத்து அவர் காணுகிறார் என்றால், நம்ம தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி, அதில் பரிமாணம் எப்படி அது ஒரு விஸ்வரூபம் போல் அடைந்திருக்கிறது கண்ணதாசன் வாயிலாக. அப்போது சொல்கிறார், அப்போது தன்னோடு இளைஞனாக நினைத்து கொண்டு, அம்மா தாயே ஏம்மா அழற, காரணத்தை சொன்னால் காலை நான் உதவி செய்வேன், வாரணங்கள் பூட்டி வந்து, வாரணங்கள்னா யானைகள், வாரணங்கள் பூட்டி வந்து வண்ணத்தேர் ஓட்டி வந்து தோரணங்கள் ஆடுகின்ற தூய நகர் வீதியிலே ஊர்வலமாய் உடனழைத்து நான் வருவேன், சொல்லம்மா சொல் என்றேன். உன்னை இப்படிலாம் கூட்டின்னு வருவேனே, உன்னை தேரில் இழுத்து வருவேனே, என்னுடைய தோளில் சுமந்து வருவேனே. ஆஞ்சநேயர் சொல்லார் இல்லையா சீதா பிராட்டியில், உன்னுடைய தோளில் சுமந்து வருவேன், நீ அழலாமா, நீ துன்பப்படலாமா என்று அந்த இந்தியா கலங்கிய அந்த நிலையிலே பாரத தாயோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கண்ணதாசன். சொல்லம்மா சொல் என்றேன், தூய மகள் தலை நிமிர்ந்தாள். ஒரு பாரத தேவி பார்க்கிறாள், அவர் முகத்தை கண்ணதாசன் பார்க்கிறார். அவர் சொல்கிறார், உண்டு பசியார உலகம் வரட்டும் என்று கண்டு தேன் கதலி கறந்த பால் கறந்தபடி கொண்டு வந்து வைத்து கூப்பிட்டேன் வருகவென்று, உலகத்துக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுக்கலாம் என்று நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகமெல்லாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்று நான் வாழ்கிறேன். இந்த உலகமே பாரத நாட்டால்தான், நாடினால்தான் இந்த பாரத நாடு உயரும் பொழுதுதான் இந்த உலகமே உயரும். ஏனென்றால் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்கின்ற தெய்வ மனம் கமழும் ஒரே நாடு இந்த நாடு. அதன்படி நாம் இல்லாமல் போயிருக்கலாம், தவறான பாதையிலே பலர் போயிருக்கலாம். ஆனால் இதனுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன? இந்த நாடுதான் நமக்கும் மற்றவர்க்கும் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய நாடு என்கின்ற இருக்கும் பொழுது, பசியார ஓடி வந்த 10 பேர் மத்தியிலே பகையாக ஒருவன் வந்த பாவத்தை என்ன சொல்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல கண்ணதாசன் போடுகிற அந்த வார்த்தைகளை, யாரை அடித்தேன், யார் குடியை நான் கெடுத்தேன், சீர் சுமந்து சென்றதுதான் செய்ததொரு பாவம் என்றாள். இப்படி ஒரு நாட்டினுடைய குடிமகன், அந்த நாடே, அந்த நாட்டினுடைய தாயே, நான் யாரை அடித்தேன்பா, என்னை ஏன்பா வாட்டுறீங்க, என்னை ஏன்பா, இப்படி ஒரு நிலை ஒரு நாட்டுக்கு வரலாமா? 62 எந்த நிலை என்ன வந்தது என்பதற்கு கண்ணதாசனுடைய வரிகள் ஒரு சான்று. நாடே துடிதுடித்து போனது, நேரு அவர்களே துடிதுடித்து போனார். நேரு இறந்ததே சீனா முதுகில் இந்தியாவை குத்தியதால் தான் அவர் இறந்து போனார், அவருடைய சகாப்தம் முடிந்து போனது. அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒரு நாடுனா நம்ம மக்களுக்காக நாம் வாழ்கிறோம், நம்ம மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். திருவள்ளுவர் சொன்னார், இது கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்படின்னார். என்ன சொன்னார்னா, ஒரு வேந்தனுடைய கடமை என்னன்னா, கொடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொலை தண்டனை கொடுத்தாவது இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் மன்னன். அது எப்படி? இந்த நல்ல பயிர் வளருகிற பொழுது களைகளை பீத்து தூக்கி எறிவது போன்றது. ஆகவே நாட்டினுடைய ரட்சிப்பது, ஆள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு இந்த எடுக்கணும், முடிவெடுக்கணும்னா அதை முடிவெடுக்கக்கூடிய திராணி வேண்டும், நெஞ்சுரம் வேண்டும். அப்படி இல்லாமல் போனதால் இப்படி பாரத தாய் கதறுகிறாள் என்று ஒரு நிலை அந்த பாட்டில் அவர் கொடுக்கிறார். அப்போ இவர் கோக்குழு பார்க்குறார், அன்னை உரைத்த மொழி
அத்தனையும் கேட்டிருந்தேன். பின்னர் மனதில் பெரும் துணிவு மோதி வர, பெரும் துணிவு மோதி வர, அங்கே மோதி வர இருக்கு, பெரும் துணிவு மோதி வந்தது என்கிறார். அப்போ சொல்கிறார், வீரம் உண்டு தோள்கள் உண்டு, வெற்றி கொள்ளும் ஞானம் உண்டு, சாரமிக்க தர்மம் உண்டு, தர்மமிக்க தலைவர் உண்டு சொல்கிறார். எப்படி இருக்கணும் தலைவர்? அன்பு நிறைந்த மகன், அருள் நிறைந்த கருணை மகன், பண்பு நிறைந்த மகன், பழநாட்டின் மூத்த மகன், இருக்கின்றான் தாயே ஏங்காதே என்றுரைத்தேன். அன்னை சிரித்தாள் அடடாவோ அச்சிரிப்பில் உண்மை தமிழ் மணமே முளைத்தெழுந்து நின்றதம்மா. என்னை மறந்தேன் இரவுலகில் சேர்ந்து விட்டேன், கண்ணை மெல்ல மறைத்து கற்பனையில் கலந்து விட்டேன், கற்பனையில் கலந்து விட்டேன் அப்படின்னு முடிக்கிறார். அவருடைய கவிஞருடைய கண் கொண்டு எதையெல்லாம் பார்த்தார். பாரத தாய் இப்படி துடித்தாளே, அவள் எதற்காக துடித்தாள்? பாரத தாயினுடைய அழுகையை எப்படி நீக்க வேண்டும், நம் நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோமே. அதாவது நீ என்னை தாக்கினால் நீதான் தாக்குகிறாய் என்பது எனக்கு தெரியும். அப்படி தாக்கினால் நீ திரும்பி உன் வீடு போனாலும் வீடு புகுந்தடிப்பேன் என்கின்ற அளவுக்கு கயவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் உன்னுடைய தர்மத்தையெல்லாம், தர்மவானாக நீ இருந்தால் கயவர்கள் என்ன நினைப்பார்கள்னா அவர் பலவீனம் என்று நினைப்பார்கள். ராமருடைய பெயர் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு பெயர் மகாவீரர். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா தசவதன தமித தெய்வத பரிஷதபியர்த்தித தாசரதி பாவ தினகர குலகமல திவாகர என்று அந்த வார்த்தைகளுடைய வீச்சிலேயே என்ன தெரியும் என்றால், சக்தி பலம் யாருக்கு வேண்டும் என்றால் நாட்டை ஆள்பவருக்கு. எப்படிப்பட்ட பலம் வேண்டும் அப்படின்னா, நல்லோரை வாழ வைக்க வேண்டும், தீயோருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், இப்படிப்பட்ட நெஞ்சுரம் வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் தலைவர்கள். அதுதான் தலைமை என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு ஒரு பாரத தேவியின் தரிசனத்தை காட்டி, அவள் இனிமேலாவது இப்படியெல்லாம் துயரக்கூடாது, இனிமேல் எந்த நாளும் இப்படி சீனாக்காரன் இப்பவே தவாங்களை போட்டு நேரடி மோதல் ஏற்படுத்தினான். அப்பொழுது என்ன செய்தார்கள் இந்தியர்கள்? நேரடியாக முட்டினார்கள். நீ மோதுவாய் என்றால் நான் முட்டுவேன், நீ அடிப்பாய் என்றால் நான் குத்துவேன். இதுதான் சாத்திரம்னு பேர். எல்லையே இல்லைன்னா எல்லையே போயிடும், எல்லையே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? எல்லையே இல்லாத துன்பத்திற்கு நாட்டு மக்கள் ஆளாவார்கள். ஆகவே தேசத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. பொய்களை பேசி இந்த தேசம் எக்கேடு கெட்டு போனாலும் உடைந்து போனாலும் கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் வேண்டாம். அப்போ எப்படி பாரதத்தாய் அழுதாளே அந்த மாதிரி அழக்கூடிய தன்மை இனிமே இந்த உலகத்தில் வரவே கூடாது என்கின்ற ஒரு காட்சியை மிக அற்புதமாக கவி அரசர் கண்ணதாசன் அவர்கள் காட்டினார்கள் நமக்கு. வாழ்க பாரத நாடு, வாழ்க கண்ணதாசன் போன்ற தேசபக்தர்கள்.